காய்கனியம். ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிற இடங்களை பொறுத்து சில வேளை மாறிக்கொள்ளும். பரப்பளவு காய்கனியம். ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிற இடங்களை பொறுத்து சில வேளை மாறிக்கொள்ளும். உதாரணமாக இப்போ ஒரு சதுரமுயோட ஒரு பக்கத்தில் பரப்பளவு 10 சென்டிமீட்டர் வர்க்கம்டா சதுரமுயிட மொத்த பரப்பளவுன்னு சொல்லிட்டு 60 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த சதுரமுயிட ஒரு பக்கங்களும் மீது கொண்டு செங்குத்தாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் சொன்னோம்னா எண்ணி கூட்டல் மாதிரி கூட்டுறோம். அப்போ சக்திக்கு வந்து நிறைய அளவு இருக்குது. அதில் பிரதானமாக நான் பேசக்கூடியது கேபிட்டல் ஜே ஜூல். இன்னும் நிறைய அளவு இந்த இடத்துல எலக்ட்ரான் வோல்ட், அதே மாதிரி கூலம் வோல்ட், வெட்சக்கரன் சொல்லி நிறைய அளவு இருக்குது. சாதாரணமாக ஜூல்னு சொல்கிறது வந்து எஸ்ஐ. அதே மாதிரி இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு ஏற்றம் ஒன்று வந்து நாங்கள் மின்குளத்தில் வச்சால் ஒரு குறித்த ஒரு அழுத்த வேறுபாட்டின் கீழ் அவர்கள் பொதுவாக வந்து 2 திணிவுகளோட மோதிகைகள் வந்து 3 வகைப்படும். முதலாவது பூர்ண மீள்தன்மை மோதிகை, இரண்டாவது பகுதியான மீள்தன்மை மோதிகை, அதாவது பார்ஷியல் லாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவாங்க. மூணாவது வந்து மீள்தன்மை அற்ற மோதிகை. படாதுகள் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோட்டோங்களுக்கு வந்து ஏற்றமில்லை. அப்படிங்கிறது வந்து அவங்களை திரும்ப செய்ய முடியாது, செய்யப்படலாம்னு சொல்லி இல்லை. இலத்திரங்கள் மின்புலத்தினாலோ காந்தப்புலத்தினாலோ திரும்ப செய்யப்படலாம். உண்மைதான். இந்த இலத்திரன் கேட்ட மீது மைனஸ் சால்ஃபேட் மைனஸ் சொல்லி தானே அது வந்து இலத்திரன் வந்து திரும்ப செய்யும். நாலாவது துணிக்கைகளாகவும் மலைகளாகவும் நடந்து கொள்ளலாம். ஃபோட்டோன்களும் நடந்து கொள்ளும். மின்னியக்க விசை முதல்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ சாதாரணமாக நாங்கள் வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்கிறது என்னென்னா அதாவது கரண்ட்டை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய முதல் உண்டு. இப்போ சாதாரணமாக கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய முதல்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு சோர்ஸ் உண்டு எலக்ட்ரான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் அதே மாதிரி சோர்ஸ் நாங்கள் சொல்கிறோம் வந்து சாதாரணமாக இஎம்எஃப் முதல் அல்லது இஎம்எஃப் சோர்ஸ்னு சொல்கிறோம். சாதாரண வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் சாதாரண உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துன்னு சொன்னால் ஒரு ரசாயன மின்கலம் நாங்கள் நம்ம எலக்ட்ரிக். இந்த கொஸ்டனுக்கு நான் எத்தனை முறை விளக்கம் சொல்லுகிறேன். அதாவது மின்புலக் கோடுகள் நேரேற்றத்தில் தொடங்கி மறையேற்றத்தில் முடிவடையும் எந்த மின்புலக் கோடுகள்னு சொன்னால் நிலை மின்புலக் கோடுகள். இதில் வந்து நாங்கள் ஒரு ஈர்ப்பு புலத்தை எடுத்துன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல வேலை குறித்து சமன்பாடு சொல்கிறோம். ஒர்க் டன் ஃப்ரம் A to B சொல்கிறது எந்த VB மைனஸ் VA. இந்த சமன்பாடு வந்து நாங்கள் யாருக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் செய்கிற வேலைக்கு. இந்த ஒர்க் டன் சொல்கிறது வந்து நாங்கள் செய்கிற வேலை. அதாவது நாங்கள் வந்து ஒரு திணி கொண்ட ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தான் நாங்கள் இந்த சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். ஒர்க் டன் ஃப்ரம் A to B சொல்லி நாங்கள் செய்கிற வேலை. இந்த இடத்துல ஒரு கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் போட்டுக்கிறேன். அதில் வந்து ஒரு ஏபின்னு சொல்லி 2 இடங்கள் இருக்குது. ஒரு அசைரத்தின் விஷயம் நாங்கள் கொண்டு வரும் மேலே B கேஸ். இது வந்து ஒரு ஜென்ரலான ஐடியா ஒன்று தான். அதாவது வோல்டேஜும் ஆஃபத்து தான், அதே மாதிரி கரண்ட்டும் ஆஃபத்து தான். ரெண்டுமே வந்து 2 டிஃபரெண்டான எஃபெக்ட்ஸை கொடுக்கும். எப்படின்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக ஒரு டிசி கரண்ட் எடுத்துன்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாறா தடை ஒன்றுக்குள்ளே கரண்ட் ஒன்று ஓடுதுன்னு சொன்னால் இப்படி கரண்ட் ஓடுதுன்னு சொன்னால் தடை குறுக்கே வந்து அழுத்த வேறுபாடு தேவை. அப்போ தடை குறுக்கே நாங்கள் வோல்டேஜ் டிஃபரெண்ட் உண்டு அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் ஒன்று கொடுத்தேன்னு சொன்னால் அந்த தடைக்குள்ளே கரண்ட் ஓடும். இதில் வந்து ஃபைனலாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் வந்து அதில் ப்ரூஃப் சொல்லி போட்டிக்கிறேன். இலட்சிய வாய்க்களுக்கு வந்து அவங்களோட சராசரி இயக்க சக்தி அவங்களோட வெப்பநிலை மட்டும் தான் தங்கும். சராசரி இயக்க சக்தி இலட்சிய வாய் மூலக்கூறுகளோட தனி வெப்பநிலைக்கு நேர்விதம் ஆகும். அது 3/2 kT கேன்னு சொல்லுறது போல்ட்ஸ்மான் மாறிலி. ஆனால் இலட்சிய வாய் மூலக்கூறுகளோட மொத்த இயக்க சக்தின்னு சொல்லுது டோட்டல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுது 3/2 nRT. என்னன்னு சொல்லுறது வந்து வாயோட மூல எண்ணிக்கை, டீன்னு சொல்லுறது வாயோட தனி வெப்பநிலை. அல்லது இதில் வந்து ஃபைனல் முடிவு என்னன்னு சொன்னால் θ 45 பாயில், அதாவது குறித்த ஒரு ரியல் கதியில் நாங்கள் அறியப்படுறதுக்கு அதிக ஒரு கிடைவிச்சு இடைவெளி அமைக்கும் கோணம் 45 பாய்க்கு வெப்பம்னு சொன்னால் வந்து அந்த குறித்த பொருளை வந்து எரியிற புள்ளியும் அந்த பொருள் மீண்டும் தரையை வந்து அடையிற புள்ளியும் ஒரே மட்டத்தில் ஒரே கிடை மட்டத்தில் தான் அது சொல்லுவோம் நாங்கள் பூரண இயக்கம் சொல்லி. அதாவது எரியல் புள்ளியும் மீண்டும் வந்தடைகிற புள்ளியும் ஒரே மட்டம் ஒரே கிடை மட்டத்தில் ஒரே கிடைத்தலில் தான் அது நாங்கள் சொல்லுவோம் பூரண இயக்கம். பூரண இயக்கம் ஒன்று தான் இந்த இடத்துல வந்து இடைவெளி அமைக்கும் கோணம் 45 பாய் தான். இந்த வருஷத்துக்கான விளக்கம் நான் கீழே போட்டிக்கிறேன். ஒரு டெர்மினல் வெலாசிட்டி முடிவு வேகம் சம்பந்தமான சமையல் போட்டிக்கிறேன். அது அதிலையும் சாக்கல் ஒரு டவுட் கேட்டிங்க. ஸோ அது என்ன சொன்னால் இப்போ ஒரு வழித்தடை இல்லாத ஒரு என்வாயன்மெண்ட் எடுத்துன்னு சொன்னால் நாங்கள் எந்த வடிவமான பொருட்களை கோயில் விட்டு சொன்னால் மொழி ஆக்கி அவங்க நிலத்தை வந்து சமணிக்கும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே 6 முதல் புதிய 6 முதல் G மட்டும். ஆனால் இந்த இடத்துல ஒரு வழித்தடை ரியல் என்வாயன்மெண்ட் வழித்தடை இருக்குது. ஸோ வழித்தடை இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் வந்து நாங்கள் 2 பொருட்களை பண்ணிக்குது. அப்போ எங்கள் சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தில் ஒரு 2 கொஸ்டின் வச்சு போட்டிக்கிறேன். அப்போ இது கிட்டத்தட்ட ரோயல் காலேஜ் கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளைக்கு முந்தைய ரோயல் காலேஜ் பேப்பர் வந்து கேள்வி வந்துச்சு. அது கூட்டு கேள்வி மாதிரி வந்துச்சு. அப்போ ரீசெண்டாக ஒரு சிங்கள மீடியம் சார் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தார். இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் போட கூட அவரும் இதுக்கு ஒரு பிள்ளையான விளக்கத்தை கொடுக்குறாரு. அதுபோல தான் யோசிச்சு இந்த கேள்வியை போட்டு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துட்டு நல்ல சொல்லி நான் பிள்ளையான விளக்கங்களை பெற்று சிலாக்கள் சில மீடியம் வீடியோஸும் பார்க்குறாங்க இந்த தெரியல. அதனால் பிள்ளையான ஐடியா போகப்படாதுன்றதுனால எங்கள் குரூப்பில் இந்த கேள்வியை போட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் போடுறேன். ரைட், ஓகே. அப்போ ஒரு எளிமை இசை இயக்கம் ஆற்றல் இதில் வந்து 2 சுற்றுகள் கீழப்பட்டிருக்குது. முதலாவது வந்து தடை R, ரெண்டாவது வந்து தடை வந்து 2R சொல்லி கீழே வந்து 3 கிராஃபில் கீழப்பட்டிருக்குது. அதில் முதலாவது அந்த Q எதிர்ட்டி கிராஃப் சொல்கிறது என்னென்னா அந்த கொள்ளளவு பெரும் ஏற்றம், அந்த V சொல்கிறது அந்த கொள்ளளவு குறுக்கியான அழுத்த வேறுபாடு, I சொல்கிறது அந்த கொள்ளளவு குறுக்கிய கூட வந்து கனநிலை மின்னோட்டம். ஒரு முனை மூடப்பட்ட ஒரு குழாய் ஒன்று அடிப்படையில் அதிர்வுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக கணுன்னு சொல்கிறது மூடிய முனையில் வரும். அதே மாதிரி முரண் கணுன்னு சொல்கிறது வந்து திறந்த முனையில் வரும். அப்புறம் கணு முரண் கணுன்னு பேசுறது வந்து இடப்பெயர்ச்சியை வச்சு. தேவோ இடப்பெயர்ச்சி எந்த இடத்துல மேக்ஸிமம் ஆகிதோ வளிமூலக்கூறுகள் இடப்பெயர்ச்சி எந்த இடத்துல மேக்ஸிமம் ஆகிதோ அது நாங்கள் சொல்கிறோம் முரண் கணுன்னு சொல்லி. அதே மாதிரி வளிமூலக்கூறுகள் இடப்பெயர்ச்சி எந்த இடத்துல 0 ஆகிதோ அல்லது மிக இழிவளவு ஆகிதோ அது நாங்கள் சொல்கிறோம் கணுன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் கணு முரண்டணும்னு சொல்லுது. இந்த இடத்துல அமுக்கத்தை வச்சு பேசுகிறேன்னு சொன்னால் அமுக்கம் வந்து கணுவில் வந்து மேக்ஸிமம் ஆகிக்கும், அதே மாதிரி கணுவில் தான் மினிமமாகவும் இருக்கும்.